சரி. வணக்கம். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இன்று தத்துவம் பற்றிய ஒரு அறிமுகத்தை தான் பார்க்க போறோம் நம்ம. இந்த உலகம் எப்படி தோன்றியது? மக்களிடையே இன்பங்கள், துன்பங்கள் காணப்படுவதற்கு காரணம் என்ன? இது போன்ற இது போன்ற கேள்வி கேட்டுட்டாலே நம்ம தத்துவத்தை பற்றிய தொடங்கியாச்சுன்னு தான் அர்த்தம். இது இது வந்து முழு பதில் எப்படி இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இந்த கேள்வியிலிருந்தே நமக்கு தத்துவம் தொடங்கியாச்சு. தத்துவ சிந்தனை நம்மகிட்ட இருக்குதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த சிந்தனை விரிவுபடுத்தினால் தத்துவத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இந்த தொடக்க கேள்வி இருக்கு பாருங்க, இந்த உலகம் எப்படி தோன்றியிருக்கும், இந்த மக்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க, ஏன்னா சில சில பேர்கள் எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க, ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்க, இது போன்ற ஒரு கேள்வியை ஒரு தத்துவத்திற்கான கேள்வி தான். ஆனால் இந்த இந்த கேள்வியை நம்ம அப்படியே விரிவுபடுத்தி முழுமையாக பார்க்கும்போது தத்துவத்தை பற்றிய புரிதலும் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதனால தத்துவம்னா ஒரு பெரிய விஷயமாகவோ சாதாரண மனுஷனால புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. தத்துவம் அனைவருக்கும் ஆனது தான், அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடியது தான். தத்துவம் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்லாம் நினைச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக அது மக்கள் பேசக்கூடிய மொழியிலையும் அவங்க சிந்தனை வழியிலையும் தொடர்ந்து நம்ம சொல்லும்போது நிச்சயமாக தத்துவம் புரியதான் செய்யும். இப்போ தத்துவம் சில ரகசிய மொழியாக வச்சிருப்பாங்க, உள்பொருள் வச்சிருப்பாங்க, உள்பொருளை அடக்கிலாம் வச்சிருப்பாங்க. அது உண்மைதான். ஆனால் அந்த உள்பொருள்ல இருந்தும் இந்த ரகசியம் போல சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை விடுவிச்சிட்டாலே அது நமக்கு அந்த விடுவிச்சிட்டாலே போதும். நமக்கு அந்த தத்துவங்கள் இந்த ரகசியமாக சொல்லப்படுகின்ற இந்த உள்ளே ஒளிச்சு வச்சுட்டு இருக்கிற தத்துவ கருவூலங்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அதனால தத்துவம் நமக்கு கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடியது தான். அதை மட்டும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ தத்துவம் புரிஞ்சுக்கிறதுன நான் முதல்ல என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அதனுடைய கலைச்சொற்கள் தெரிஞ்சுக்கிட்டா, எப்பொழுதுமே எந்த இதுக்குமே ஒரு கலைச்சொற்கள் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்த கலைச்சொற்கள் புரிதல் மூலமாக அதன் தொடர்ச்சியாக தத்துவ விளக்கங்களையும் சேர்த்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். எந்த துறையிலும், இந்த துறைன்னு இல்லை, தத்துவத்துக்கு மட்டுமே இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையை சார்ந்த கலைச்சொற்களை பொருட்களை நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாலே படிப்படியாக அந்த முழுமையான அந்த துறையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகரிச்சுட்டே இருக்கும். அதனால எந்த துறையை நம்ம படித்தாலும், அது எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் சரி, அது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் எந்தெந்த வார்த்தை கலைச்சொற்களையோ அந்த கேட்டகரியில் நம்ம அதில் இருக்குதோ அதெல்லாம் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாலே உள்ளே போய் விரிவாக அது படிக்க நமக்கு முடியும். இப்போ நம்ம தத்துவத்துக்கு நேராக போக ஆரம்பிச்சிடலாம். தத்துவம் பல போக்குகளை கொண்டது. முடிவுகள் பலவாக இருப்பதால் அதன் போக்குகள் பல இருக்கின்றன. ஒரு விஷயத்தை பற்றி முடிவுகள் ஒன்று இருந்தால் தத்துவம் ஒன்றுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு பிரச்சனையோ ஒரு விஷயத்த பதில் நிறைய இருந்ததுன்னா அது பல போக்குகள் தான் நம்ம சொல்ல முடியும். அதுபோல தத்துவம் பல போக்குகள் இருக்கு. அதனால தான் தத்துவங்களை என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது சிந்தனை பள்ளி. பல சிந்தனைகளை கொண்ட ஸ்கூல் தான் தத்துவம் சொல்ற பழக்கம் இருக்கு நமக்கு. இந்த பல போக்குகள் உள்ள தத்துவத்தை இரு பெரும் தத்துவ பிரிவுகளாக பிரிக்கலாம். பல போக்குகள் இருக்கலாம், ஆனால் அந்த எல்லா போக்குகளையுமே ஒரு 2 தத்துவ பிரிவுக்குள்ள தான் அடக்க முடியும். அதுல அந்த 2ன்னு சொல்லக்கூடியது ஒன்று கருத்து முதல்வாதம், மற்றொன்று பொருள் முதல்வாதம். தத்துவத்தின் அடிப்படை கேள்வின்னு இருக்கு. அந்த அடிப்படை கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அந்த தத்துவம் கருத்து முதல்வாதம் போகுது, இன்னொன்று பிரிவு பொருள் முதல்வாதமா போகுது. அப்போ அந்த கேள்வி என்னன்றதை இப்ப நம்ம பார்ப்போம். இந்த உலகம் படைக்கப்பட்டதா அல்லது என்றும் இருந்து வருகிறதா? இதுதான் தத்துவத்தின் அடிப்படை கேள்வி. தத்துவம் புரியாமையோ தடிதடியோ நூல்கள் எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா இந்த அடிப்படை கேள்வி சிலதுதான் இருக்கு. இந்த அடிப்படை கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குதோ அதன்படிதான் தத்துவ அந்த அந்த பதிலில் இருந்துதான் அந்த தத்துவ போக்கு எந்த அடிப்படையில் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சு போய்க்கிறோம். இந்த கேள்வியை அந்த அடிப்படை கேள்வி இன்னொருத்தர் நான் படிக்கிறேன். இந்த உலகம் படைக்கப்பட்டதா அல்லது என்றும் இருந்து வருகிறதா? இந்த தத்துவ அடிப்படை கேள்விக்கு பதில் அளிக்கும் போது தத்துவம் 2 பெரும் பிரிவாக பிரிக்கிறது. முதலே சொன்ன போலதான், ஒன்று கருத்து முதல்வாதம், இன்னொன்று பொருள் முதல்வாதம். இப்ப நம்ம முதல்ல பார்ப்போம். உலகம் படைக்கப்பட்டது, பிரபஞ்சம் படைக்கப்பட்டது என்று சொல்லுகிற அனைத்தும் ஏதோ ஒரு சக்தியினால் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதாக கருதுகிறது. பிரபஞ்சம் படைக்கப்பட்டதாக கருதுகிற அனைத்து தத்துவ போக்குகளுமே கருத்து முதல்வாதம் என்ற பிரிவை சேர்ந்தது தான். இன்னொன்று, உலகம் படைக்கப்படவில்லை என்றும் உள்ளது, அது மாறிக்கொண்டிருக்கிறது என்று கூறுகிற தத்துவங்கள் அனைத்தும்
பொருள் முதல்வாத பிரிவை சேர்ந்தது. இல்லாததிலிருந்து ஒன்றும் உருவாகாது, ஒன்றை முழுமையாக இல்லாமல் செய்திட முடியாது. இதுதான் பொருள் முதல்வாதம். ஒரு பொருள் அழிகிறதுன்னு சொன்னா அது மற்றொரு பொருளாக மாறுகிறது அல்லது பிரிகிறது என்றுதான் பொருள். அது இதுல இந்திய தத்துவங்களில் எவை எவை கருத்து முதல்வாதம், எவை எவை பொருள் முதல்வாதம் பார்ப்போம். ஏன்னா இந்த கருத்து முதல்வாதத்தை வந்து ஆங்கிலத்தில் ஐடியலிசம், பொருள் முதல்வாதத்தை மெட்டீரியலிசம் சொல்றது பழக்கம். இது வந்து மேலைய வழக்கம் தான். ஆனா இந்திய தத்துவத்தையும் இந்த பிரிவுக்குள் தான் அடக்க முடியும். இந்த பிரிவுப்படி பார்த்தா இந்திய தத்துவம் வந்து நமக்கு எளிதாக புரியும். அந்த இந்த பிரிவின் மூலமாக அதனுடைய அடிப்படை கருத்துகளுக்கு நமக்கு ஈஸியா எளிமையா புரியும். இந்திய தத்துவங்களில் எவை கருத்து முதல்வாதம், எவை பொருள் முதல்வாதம் நம்ம இப்ப பார்ப்போம். வைதிக தத்துவம் சொல்லக்கூடிய அத்வைதம், அப்புறமா வைணவ மத தத்துவமான விசிஷ்ட அத்வைதம், தமிழகத்திலே ஒரு சிறப்பாக உள்ள இந்த சைவ சித்தாந்தம் போன்ற பிரிவுகள் எல்லாமே கருத்து முதல்வாத பிரிவை சேர்ந்தது. இந்த உலகம் படைக்கிற சக்திக்கு ஆங்கிலத்திலிருந்து அப்சல்யூட்னு சொல்லுவாங்க. இது நான் போன வகுப்புல சொன்னேன். இந்த தமிழ்ல சொன்னா முழுமை, சமஸ்கிருதத்தில் சொல்லுவது பூரணம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பிரம்மம், அந்த பிரம்மத்தை தான் அவங்க வந்து ஆங்கிலத்துல அப்சல்யூட்னு சொல்றாங்க. இந்த சக்தியை, இந்த அப்சல்யூட் சொல்லக்கூடிய சக்தியை அத்வைதமும் வைணவ தத்துவமான விசிஷ்ட அத்வைதமும் பிரம்மம் சொல்றாங்க. அவங்க வந்து இந்த அப்சல்யூட்டை, இந்த சக்தியை வந்து அவங்க பிரம்மம்னு பொருளை வந்து சொல்றாங்க. பிரம்மம் சொன்ன உடனே நமக்கு இந்த முக்கடவுல ஒருத்தராக இருக்கக்கூடிய பிரம்மத்தையும் நம்ம ஒன்னா புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. ரெண்டும் வேறு தான். அது பிரம்மமும் ஒன்று இல்லை. முக்கடவுள் நம்ம சொல்லக்கூடிய சிவன், விஷ்ணு, பிரம்மன், அந்த மூணுல ஒருத்தர் தான் பிரம்மன். அவர் வந்து இந்த உலக படைப்பு, உலக விஷயங்கள்ல ஒரு பகுதி செய்கிறாரு. அதாவது பிரம்மனுக்கு வந்து ஆக்கம் தொழில்னு சொல்றாங்க, விஷ்ணுக்கு வந்து காக்கம் தொழில்னு சொல்றாங்க, இந்த சிவனுக்கு வந்து அழிக்கும் தொழில் சொல்றாங்க. ஆனா பிரம்மம் சொல்லக்கூடியது இந்த எல்லாத்தையுமே சேர்ந்து தலைமை தாங்கக்கூடியது தான் வந்து பிரம்மம். அதனால ரெண்டுத்தையும் வந்து இந்த பிரம்மத்தையும் ஒண்ணு நினைக்க கூடாது. பிரம்மன்னா ஒரு கடவுள், அவ்வளவுதான். இப்போ சைவ சித்தாந்தத்துல வந்து பிரம்மன்ற வார்த்தையை அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. நமக்கு பதின்ற வார்த்தை தான் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. பசு பதி பாசம் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பசு பதி பாசம்னா என்னன்றதெல்லாம் நம்ம வந்து சைவ சித்தாந்தம் பற்றிய வகுப்பு நம்ம எடுக்கும்போது முழுசா படிப்போம். இந்த இடத்துல பதின்றதை மட்டும் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்போ எப்படி வைதிக தத்துவத்துல பிரம்மம், உலகம் படைக்கப்பட்டது பிரம்மம் தான் அப்படி சொல்றாங்களோ, சைவ சித்தாந்தத்துல வந்து அவங்க அந்த படைக்கும் சக்தி பதின்னு சொல்றாங்க. அந்த பதி அப்படின்னு அது ஒரு சமஸ்கிருத சொல்லுதான். தமிழ்ல பயன்படுத்தக்கூடிய சித்தாந்தம் இருந்தாலும் இந்த சொல்லு வந்து சமஸ்கிருத சொல்லுதான். இந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா தலைவர்ன்றதா நேரடி பொருள் பார்க்கும்போது தலைவர்னு சொல்லுது. ஆனா இந்த தலைவர்னு எப்படிப்பட்ட தலைவர்? பிரஜாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரஜைகளின் தலைவர்னு அர்த்தம். அதாவது மக்களின் தலைவர்னு தான் இதோட பொருள். இந்த மக்களின் தலைவர்னு சொல்றதுனால ஏதோ ஒரு ஹெட்ன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கூடாது. அது ஒரு தலைமைன்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். மொத்தத்தையும் படைக்கின்ற, அதை காக்கின்ற ஒரு சக்தியாக தான் பேசணும். பதின்னா ஒரு தலைவர் தான் ஒரு அதனுடைய நேரடி பொருள். அது தலைவர் தான். சைவ சித்தாந்தத்துல சொல்லக்கூடிய பதி என்பது நேரடி பொருள் வந்து தலைவர், அவ்வளவுதான். ஆனா அந்த தலைவர் என்பதை ஒரு தலைமை என்ற அளவு நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தத்தையும் படைத்தல் காத்தல் செய்யக்கூடிய ஒரு சக்தியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான். அப்போ வந்து நம்ம வைதிக மதத்துல பிரம்மம் சொல்லக்கூடியதும் சைவ மதத்துல பதின்னு சொல்லக்கூடியதும் இணையானது, சமமானது நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து கருத்து முதல்வாதம் பார்த்துட்டோம். இப்ப இதுல இந்தியாவில் இருக்கிற கருத்து முதல்வாதத்தை நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன சொன்ன, இந்த கருத்து முதல்வாதத்துக்குள்ளேயுமே ஒரு 2 பிரிவு இருக்குது. அந்த பிரிவை என்னன்னு ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம கொடுக்க போறோம். அந்த கருத்து முதல்வாதத்தில் இருக்கக்கூடிய பிரிவு முதலானது அகநிலை கருத்து முதல்வாதம், 2வது புறநிலை கருத்து முதல்வாதம். கருத்து முதல்வாதம் என்னவென்று முதலிலேயே பார்த்தோம். முதலே நம்ம சொன்னோம், இந்த உலகை படைக்கும் சக்தி ஒன்று இருக்கிறது என்று கூறுவது கருத்து முதல்வாதம். அந்த சக்தி உலகத்திற்கு அப்பால் இருக்கிறது என்று கூறுவது புறநிலை கருத்து முதல்வாதம். முதலாம் கருத்து முதல்வாதம் புரிஞ்சுக்கிட்டோம். அதுலயே ஒரு 2 பிரிவு இருக்கு. ஒன்று வந்து புறநிலை கருத்து முதல்வாதம். அந்த புறநிலை கருத்து முதல் என்ன சொல்றதுன்னா, இந்த உலகை படைக்கின்ற அந்த சக்தி அப்பால் இருக்கிறது, இந்த பௌதிக உலகத்திற்கு அப்பால் அந்த சக்தி உள்ளது அப்படின்னு சொல்றது வந்து புறநிலை கருத்து முதல்வாதம். அதாவது இந்த சக்தியை புறத்தில் வச்சு சொல்லுவது வந்து புறநிலை கருத்து முதல்வாதம். அதே போல
இந்த சக்தியை அகத்தில் இருக்கிறது, அகத்தில் என்ன நினைக்கிறோமோ அதுவே புறத்தில் காணப்படுகிறது என்று கூறுகிற தத்துவ போக்கு வந்து அகநிலை கருத்து முதல்வாதம். புறத்தில் இருப்பது அனைத்தும் மனதின் வெளிப்பாடு என்றுதான் இந்த அகநிலை கருத்து முதல்வாதம் சொல்லுது. இந்த அகநிலை கருத்து முதல்வாதத்துக்கு பொருத்தமான தத்துவம் எதுன்னு நம்ம சொன்னோம்னா ஆதிசங்கரருடைய அத்வைத்தை நம்ம சொல்லலாம். அகநிலை கருத்து முதல்வாதத்துக்கு அத்வைதம், ரமணருடைய தத்துவம், விவேகானந்தருடைய தத்துவம், இதெல்லாம் வந்து அகநிலை கருத்து முதல்வாத பிரிவை சேர்ந்தது. அப்போ சைவமும் வைணவமும் வந்து புறநிலை கருத்து முதல்வாதம். ஏன் இதை புறநிலை கருத்து முதல்வாதம் சொல்றோம்னா, சைவமும் வைணவமும் இந்த உலக படைக்கின்ற சக்தியை இந்த உலகத்தில் இருந்து பார்க்காம உள்ள இருக்குதுன்னு சொல்லாம இந்த உலகத்திற்கு அப்பால், இந்த பௌதிக உலகத்திற்கு அப்பால் அந்த சக்தி இருக்குதுன்னு சொல்றதுனால இந்த வைணவ தத்துவமும் சைவ தத்துவமும் வந்து நம்ம புறநிலை கருத்து முதல்வாதம்னு சொல்லணும். இந்தியாவில் காணப்படுகிற உலகாயுதம், சார்வாகம், சாங்கியம் போன்ற தத்துவங்கள் பொருள் முதல்வாத கூறுகளை கொண்டிருக்கிறது. அதே போல கடவுளை மறுத்தல், உலக படைப்பை மறுத்தல் போன்றவற்றின் அடிப்படையில் சமணம், ஜெயினிசம் சொல்றோம்ல, அந்த சமணத்தையும் பொருள் முதல்வாத கூறுகளை கொண்ட தத்துவமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதே போல புத்த தத்துவம், இந்த புத்த தத்துவம் பிற்காலத்துல வந்து அதுல ஆன்மீக கலப்பு வந்து நிறைய ஏற்பட்டுடுச்சு. புத்தரையே வந்து கடவுளாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த போக்குகள் வந்து மாறி இருக்கு. இருந்தாலும் புத்தர் அந்த ஆதி புத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து பொருள் முதல்வாத கூறுகள் தான் இருந்தது. அதனால இந்த இந்திய தத்துவத்துல இவைகள் எல்லாமே பொருள் முதல்வாதமாக இருக்குது நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம், இந்தியா வந்து ஒரு ஆன்மீக பூமி, இப்படிதான் பல காலமா சொல்லப்பட்டிருக்காங்க. அதை நம்ம காலில் நிறைய பேர் கேட்டிருப்போம். இது உண்மையாக இது ஆன்மீக பூமி தான். ஆன்மீகம் இருக்கு இந்த இந்தியாவில், இந்த பூமியில ஆன்மீகம் அதிகமாக பேசப்படுகிறது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த ஆன்மீகம் சொல்ற அளவுக்கு ஆன்மீகம் மட்டுமே இந்த பூமியில இருக்கா? ஆன்மீக கருத்துக்கள் மட்டும்தான் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அது மட்டும்தான் இந்த பூமியில இருக்குதான்னு கேட்டா அது இல்லைன்றதுதான் பெரிய உண்மை. இந்த உண்மையை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். உண்மையில் இந்திய தத்துவங்களில் ஆன்மீகத்திற்கு எதிரான பொருள் முதல்வாத கூறுகளை கொண்ட தத்துவங்களே அதிகம் இருக்கு. ஆன்மீக தத்துவம் சொல்லக்கூடிய தத்துவங்களை விட அதிகமான தத்துவம் எது இருக்குதுன்னா பொருள் முதல்வாத கூறுகளை கொண்ட தத்துவங்கள் தான் இந்தியாவில் அதிகம் இருக்கு. இது சில பேருக்கு புதிய செய்தியா இருக்கலாம், சில பேருக்கு முதலே தெரிஞ்சு கூட இருக்கலாம். ஏன் இது வந்து நம்ம இது இப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா, தொழிலாளர்களின் தத்துவம்னு சொல்றோம், பொருள் முதல்வாதத்தை தொழிலாளர்களின் தத்துவம் சொல்றோம். அப்படிப்பட்ட பொருள் முதல்வாத தத்துவம் தான் இந்தியாவில் அதிகம் இருக்கு. அதனை ஃபாலோ பண்றவங்க, பின்பற்றுறவங்க வந்து அந்த காலத்துல நிறைய இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த தத்துவ போக்குகள் தான் அதிகம் இந்தியாவில் இருந்திருக்கு, இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல அதுதான் அதிகமா இருக்குது. அப்படி அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த மார்க்சியம் பேசுகிற பொருள் முதல்வாதம் என்பது வெளிநாட்டில் இருந்து வந்த சரக்கு, இறக்குமதி செய்யப்பட்ட சரக்கு அப்படின்னு சொல்ற போக்கு இருக்குது. ஆனா உண்மையா நம்ம ஊர் தத்துவம் பொருள் முதல் கூறுகள் அதிகமாக கொண்ட நாடுன்னு இருக்கும்போது இந்த மார்க்சிய தத்துவம், அதாவது மார்க்சியம் பேசுகின்ற பொருள் முதல் தத்துவம் நமக்கு இறக்குமதி சரக்காக கண்டிப்பாக இருக்காது. ஆனா மார்க்சிய பொருள் முதல்வாதத்தை வளர்ச்சியடைந்த நவீன பொருள் முதல்வாதம் சொல்லலாம். இந்த நவீன பொருள் முதல்வாதம் மார்க்சிய தத்துவத்தை இந்த நாட்டில் காணப்படும் பொருள் முதல்வாத தத்துவத்தின் வளர்ச்சியாக புரிஞ்சிக்கணும். அதாவது இந்த மார்க்சிய தத்துவம் இன்றைய விஞ்ஞான அடிப்படைகளை உள்ளடக்கி நவீன தத்துவமா இருக்கிறது உண்மைதான். ஆனா நம்ம இப்போ இந்தியாவில் காணப்படுகின்ற பொருள் முதல்வாத கூறுகளை கொண்ட தத்துவம் சொல்றதெல்லாம் தொடக்க நிலையான ஒரு பொருள் முதல்வாத தத்துவத்தை தான் அது வச்சுட்டு இருக்கு. ஆனா அது வளர்த்து எடுத்துட்டு போனோம்னா, நவீனப்படுத்தினோம்னா, இந்த விஞ்ஞான கருத்துக்களை எல்லாம் அதுக்குள்ள சேர்த்து நம்ம நவீனப்படுத்தும் போது கண்டிப்பாக மார்க்சியத்தின் பொருள் முதல்வாத தத்துவத்துக்கு அது வந்தடையும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு நம்ம போகணும். தத்துவங்களை கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம் என்று ஏன் பிரிக்கணும்? ரெண்டாக ஏன் பிரிக்கணும்? தத்துவம் சொல்லிட்டா போதாதா? ஏன் இதை ரெண்டா நம்ம பிரிக்கணும்? அதை பற்றி நிச்சயமா நம்ம புரிஞ்சுக்கணும். இயற்கையை பற்றிய கருத்திலும் சமூகம் பற்றிய கருத்திலும் இந்த இரு தத்துவ பிரிவுகளும் அடிப்படையிலேயே வேறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளது. அதாவது இயற்கை, சமூகம் இந்த ரெண்டு பற்றி சொல்றதுதான் பொதுவாக ரெண்டு, எவ்வளவு சொன்னா கூட இந்த ரெண்டுத்துக்குள்ள அடைக்கிட முடியும் தான். இந்த இயற்கை பற்றி தத்துவம் என்ன சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட தத்துவம் என்ன சொல்லுது, சமூகத்தை பற்றி என்ன சொல்லுது, இப்படி பார்க்கும் பொழுது இந்த கருத்து முதல்வாத தத்துவமும் இந்த பொருள் முதல் தத்துவமும் அடிப்படையிலேயே வேறுபாடு இருக்கிறதுனால இதனோட வேறுபாடை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தத்துவம் ரெண்டா தான் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அனைவரும் ஒரு குறிக்கோளை வகுத்து கொண்டு தான், ஒரு கருத்தை உருவாக்கிட்டு தான் எதையுமே நம்ம செய்வோம்.
அதுதான் நம்ம லட்சியம் சொல்றோம், இல்லைன்னா கருத்துன்னு சொல்ல, குறிக்கோள் சொல்லலாம், எப்படி வேணா நம்ம சொல்லலாம். அனைவரும் ஒரு குறிக்கோளை அமைத்துக் கொண்டு தான் செயல்படுகிறோம். அந்த குறிக்கோளை எப்படி உருவாக்கி கொள்கிறோம், அதுலதான் இந்த தத்துவம் வந்து ரெண்டும் வேறுபடுது. சிந்தனையில் இருந்து குறிக்கோள் தோன்றுவதாக கருதுவது கருத்து முதல்வாதம். கருத்து சிந்தனையில் தோன்றுவது அப்படின்னு சொன்னா அது கருத்து முதல்வாதம். அதாவது ஒரு ஞானியின் மூளையிலிருந்து குறிக்கோள்கள் உருவாகிறது. ஒரு சமூகம் இப்படி இருக்கணும், இல்லைன்னா இந்த அரசு இப்படி இருக்கணும், மக்கள் எல்லாம் இப்படித்தான் செயல்படணும், இப்படின்னு ஒரு ஞானி ஒரு தத்துவத்தை இல்ல ஒரு கருத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது வந்து கருத்து முதல்வாதம். அதாவது ஞானியின் மூளையின் குறிக்கோள் தோன்றுகிறது, தோன்றிய அந்த கருத்து மக்களிடையே பரப்பப்படுகிறது என்பதாக கருதுவது வந்து கருத்து முதல்வாதம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிறந்த மனிதர்களின் மூளையில் இருந்த சிந்தனை கருத்துக்கள் தோன்றுகிறது, அந்த கருத்துக்கள் தான் நடைமுறையில் பரப்பப்படுகிறது, நடைமுறையில் செயல்படுத்தப்படுகிறதுன்னு அர்த்தம். ஆனா இந்த பொருள் முதல்வாதம் வந்து இந்த கருத்துக்கு மாறான கருத்து தான் அது வச்சுட்டு இருக்கு. ஆனா இந்த சிந்தனை கருத்துக்கள் என்பது எல்லாமே மூளையிலிருந்து தோன்றுவது என்பதை பொருள் முதல்வாதமும் ஏத்துக்குது. ஆனா அதுக்கு முன்னால அந்த மூளையில அந்த சிந்தனையும் கருத்துக்கும் தோன்றுவதற்கு காரணம் எங்கிருந்து வந்தது என்ற விஷயத்துலதான் பொருள் முதல்வாதம் கருத்து முதல்வாதம் வந்து வேறுபடுது. இந்த கருத்துக்கள் தோன்றுவதற்கு மூளை மட்டும் காரணம் அல்ல, அதுதான் பொருள் முதல்வாதம். அன்றைய சமூக பொருளாதார நிலைமைகளே மூளையில் கருத்துக்களாக பிரதிபலிக்கிறது, அப்படிதான் பொருள் முதல்வாதம் சொல்லுது. அதாவது ஒரு கருத்தை நம்ம உருவாக்குதுன்னு அன்றைய உற்பத்தி முறையில் ஏற்படுகின்ற முரண்களின் மூலமாக உருவாக்குறது தான் கருத்து. இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு எங்கேயோ ஒரு மாடியிலோ இல்லை தனியோ ஒரு காட்டிலேயோ உட்காந்துட்டு இந்த சமூகத்துக்கு வேண்டியது சிந்திக்கிறாருன்னு அப்படி சொல்ல முடியாது. சமூகத்துல இருந்துதான் சிந்தனைகள் கருத்துக்கள் இருக்கு. சமூகம் நம்ம சொன்னா அது சமூக பொருளாதாரம் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. இந்த ஒரு சிறந்த ஞானி இல்ல ஒரு தலைவர்ல இருந்து சிந்தனை தோன்றியது அப்படின்னு சொன்னா இன்றைய சமூகம் செயல்படுகிறது, அந்த சமூகம் உருவாகிறது அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த சமூகத்தில் காணப்படும் சிக்கல்களுக்கான மாற்றத்தை இந்த ஞானி அல்லது மற்றொரு ஞானியிடம் இருந்துதான் நம்ம மாற்றத்தை தீர்வையும் நம்ம வந்து தேட வேண்டியிருக்கு. ஆனா பொருள் முதல்வாதம் சமூகத்தின் தோற்றத்தையும் அதன் இன்றைய இருப்பையும் நாளைய மாற்றத்தையும் எந்த சிறந்த மனித மூளையில் இருந்து காணாமல் சமூக வளர்ச்சியிலும் அந்த சமூகம் கையாளுகிற உற்பத்தி கருவிகளின் வளர்ச்சியிலும் காண்கிறது. இப்போ வந்து ஒரு புதுசா இருக்கும், இது புதுசா கேட்பவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும், இன்னும் சமூக மாற்றத்திற்கு உற்பத்தி கருவிகள் எல்லாம் காரணம் சொல்றாரு அப்படின்னா பொருள் முதல்வாதம் அப்படித்தான் சொல்லுது. எந்த கருவி அந்த சமூகம் பயன்படுத்துகிறதோ அதற்கான சமூக கருத்துக்கள் தான் உருவாக்குறது. இதை நம்ம வந்து வரலாற்றில் பொருள் முதல்வாதத்தை படிக்கும்போது தெளிவா படிக்கலாம். இது வந்து ஒரு அறிமுகன்றதுனால இந்த அளவோட இது போதும் நான் நினைக்கிறேன். எந்த சமூகம் எந்த கருவிகளை கொண்டுள்ளதோ அந்த கருவிகளை கொண்டு தான் அன்றைய உற்பத்தி நடைபெறுகிறது. அத்தகைய உற்பத்தி உறவுகளின் போது தான் அந்த பொருளாதார உறவுகளின் முரண்களில் இருந்து தான் கருத்து தோன்றுகிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த அறிமுகத்தை ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இது எப்படி என்பது விளக்கம் வந்து அது ஒரு தனி வகுப்பா கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். இது வந்து சுருக்கமா வந்து பொருள் முதல்ல நமக்கு வந்து ஒரு சொல்லுது. என்னன்னு சொல்லுதுன்னா, வாழ்நிலை தான் சிந்தனையை தீர்மானிக்கிறது, சிந்தனை வாழ்நிலையை தீர்மானிக்கவில்லை. இது முதல் தடவை கேட்கும்போது ஒரு புரியாத புதிர் போல ஒரு சூத்திரம் போல இருக்கலாம். ஆனா இதை எதை விளக்குகிறது என்று புரியும் போது நிச்சயமாக இது சூத்திரம் இருக்காது, எளிமையான ஒரு கோட்பாடுன்றதை நம்ம நிச்சயமா நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம ஒரு அறிமுகத்திலே ஒரு விளக்கம் நம்ம கொடுப்போம். இந்த வாழ்நிலை என்பது என்ன, இதை நம்ம முதல்ல பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனும் தமது வாழ்வாதாரங்களை திரட்டுவதற்காக உழைக்கிறார். அதாவது தான் வாழ்வதற்கும் தமது குடும்பம் பிழைப்பதற்கும் உழைக்கிறார். இது நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இதுதான் அடிப்படை. அப்படி உழைக்கும் போது ஏற்படுகிற உறவுகளில், குறிப்பா பொருளாதார உறவுகளில் இருந்து தான் சிந்தனைகள் தோன்றுகிறது. இந்த உற்பத்தி உறவுகளில் இருந்து வருகிற தரவுகளை கொண்டு மூளை கருத்துக்களை உருவாக்கி கொள்கிறது. அப்படிதான் மூளையே வந்து அந்த மூளையே சிந்திச்சு ஒரு கருத்தை உருவாக்குறது அல்ல. இந்த சமூகத்துல பார்த்து இந்த சமூக பிரச்சனைகளையோ சமூக மாற்றத்தையோ வளர்ச்சியோ புரிந்து கொண்டு அந்த புரிதலுக்கு ஏற்பதான் மூளை வந்து ஒரு கருத்தை உருவாக்குது. அதனால் மூளை சுயமாக ஒரு கருத்தை உருவாக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த புற உலகத்தில் மாற்றங்களை பார்த்து அதிலிருந்து தான் மூளையில் கருத்து உருவாகிறது. அதாவது இந்த சிந்தனை உற்பத்தி உறவுகளில் இருந்து தான் தோன்றுகிறது.
இந்த உற்பத்தி உறவுகளையே சமூக வாழ்நிலை சொல்றோம். இந்த சமூக வாழ்நிலைன்னு நம்ம அதில் சொன்னோம்ல, நம்ம சமூக வாழ்நிலை தான் சிந்தனையை தீர்மானிக்கிறது, சிந்தனை வாழ்நிலை தீர்மானிக்கவில்லைன்னு சொல்றோம்ல. அப்போ வாழ்நிலைன்னு சொல்றோம்ல, அது எதுன்னா இந்த உற்பத்தி உறவு தான். இந்த உற்பத்தியில் ஈடுபடுகின்ற போது இந்த ஏற்படுகின்ற பொருளாதார உறவுகளை தான் நம்ம வாழ்நிலைன்னு நம்ம சொல்றோம். ஒரு தனி மனித கருத்தாக இருந்தாலும் சரி, ஒரு சமூக கருத்தாக இருந்தாலும் சரி, அது அன்றைய உற்பத்தி உறவுகளில் இருந்து தான் வந்தது. இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு கற்பனையில ஒரு கருத்து உருவாது. கற்பனையாக அந்த உருவனா கூட இந்த இந்த யதார்த்த உலகத்திலிருந்து ஒரு திரிபான ஒரு கருத்தாக தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அது இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கற்பனையாக உருவப்பட்ட கருத்தாக நம்ம எடுத்துக்க முடியாது. இப்படி இந்த கருத்து உற்பத்தி உறவில் இருந்தா வருதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது பொருள் முதல்வாத பார்வை. இந்த சமூகத்தில் காணப்படும் பிரச்சனைகளுக்கான காரணத்தை இந்த சமூகத்தில் தான் பொருள் முதல்வாதம் காண்கிறது. இந்த வேறுபாடத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். இந்த கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதத்துக்கு அணுகுமுறையில் வேறுபாடு இருக்கிறதுனாலதான் இந்த ரெண்டு தத்துவத்தின் ரெண்டு போக்கு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு சொல்றோம். அந்த ரெண்டு அடிப்படை வேறுபாடு என்னன்றதை நம்ம பேசிட்டு வரோம். இந்த சமூகத்தில் காணப்படும் பிரச்சனைகளுக்கான காரணத்தை இந்த சமூகத்தில் தான் பொருள் முதல்வாதம் காண்கிறது. ஆனால் கருத்து முதல்வாதம் இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு போன ஜென்மத்தில் காரணத்தை தேடுகிறது. பிரச்சனை எங்கே தோன்றியதோ அந்த இடத்தில் தீர்வை காணாம வெளியே சென்று தேடுகிறது. இதுதான் கருத்து முதல்வாதம். ஒருவன் இந்த சமூகத்தில் பணத்துடனும் செல்வத்துடனும் சந்தோஷமாக வாழ்கிறான் என்றால் அவன் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம் அப்படின்னு கருத்து முதல்வாதம் சொல்லுது. நாள் முழுதும் உழைச்சோம் ஏழையாக இருப்பதற்கும் அன்றாட தேவைகள் நிறைவு செய்ய முடியாத நடுத்தர வர்க்கமாக இருப்பதற்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கூட போன ஜென்மத்தில் செய்த பாவம் தான் அப்படின்னு இந்த கருத்து முதல்வாதம் சொல்லிக்கிறது. ஆனா பொருள் முதல்வாதம் இதை ஏத்துக்கிறது இல்லை. பொருள் முதல்வாதம் இந்த பணக்காரன் ஏழை என்ற வேறுபாடு சமூகத்தில் சொத்துடைமையினால், அதாவது இரண்டு வர்க்கமாக பிரிந்ததுனால் உருவானதுன்னு சொல்லுது. இதை நம்ம விரிவா படிக்கணும். இன்னைக்கு நம்ம பேசுறது ஒரு அறிமுகம் தான், தத்துவ அறிமுகம் தான். தத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரிவுகளுடைய அறிமுகம் தான் பார்த்துட்டு வரோம். இப்ப சொல்லப்பட்ட வரலாற்றில் பொருள் முதல்வாதம் என்ற ஒரு தனி தலைப்புல நம்ம இதை விரிவா நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு இந்த அறிமுகம் போதும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம மேல சொன்னதை ஒரு முறை திருப்பியும் புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு முறை சொல்றேன். வாழ்நிலை தான் சிந்தனை தீர்மானிக்கிறது, சிந்தனை வாழ்நிலை தீர்மானிப்பதில்லை. இதை நீங்க முதல்ல நல்ல மனசுல பதிய வச்சுக்கணும். இதற்கு மாறாக, இந்த கருத்துக்கு மாறாக இந்த கருத்து முதல்வாதம் சிந்தனையில் இருந்து தான் வாழ்நிலை, அதாவது மூளை சிந்திப்பதில் இருந்து தான் இந்த சமூக நிலைமைகள் தோன்றுகின்றன. இந்த ஒரு சமூகம் ஒரு நல்ல சமூகமா படைக்கணும்னா ஒரு ஞானியோ இல்லைன்னா ஒரு தலைவரோ இல்லைன்னா தளபதியோ அரசரோ யாராவது ஒரு ஜனநாயகவாதியோ யாராவது இருக்கலாம். அவங்க இந்த சமூகம் இப்படித்தான் இருக்கணும்னு சிந்திச்சு இந்த சமூகத்தை உருவாக்குகிறாள்ன்றது கருத்து முதல்வாதனுடைய பார்வை. அது நம்ம பொருள் முதல்வாதத்தை நம்ம அப்படி எடுத்துக்கிறதுல. இந்த கருத்து முதல்வாத பார்வைக்கு மாறாக பொருள் முதல்வாதம் சமூகத்தின் கருத்துகள் சமூக பொருளாதார நிலைமைகள் இருந்து தான் உருவாகிறது என்று நிரூபிக்கிறது. இதை எப்படி நிரூபிக்கிறது என்பதை நம்ம படிப்படியாக ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியல்ஸும் இந்த வரலாற்றில் பொருள் முதல்வாதத்தை பார்க்கும்போது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த தத்துவத்துல ஒரு கட்டத்தை முடிச்சோம். அது என்னன்னா, உலகம் படைக்கப்பட்டதா இல்லை என்று உள்ளதா என்ற கேள்வி தத்துவத்துல அடிப்படை கேள்வியில முதல் கேள்வி. அதுல இன்னொரு இரண்டாவது கேள்வி ஒண்ணு இருக்கு. அது ஒரு அடிப்படை கேள்வி தான். அந்த அடிப்படை கேள்வி என்ன கேட்குதுன்னா, இந்த உலகம் நம்மால் அறிய முடியுமா அறிய முடியாதா? இதுவும் தத்துவத்துல ஒரு முக்கியமான கேள்விதான். இந்த முக்கியமான கேள்விக்கு கொடுக்குற விடைகள் மூலமா தான் நம்ம அந்த தத்துவத்தினுடைய போக்குகளையும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த உலகம் நம்மால் அறிய முடியுமா அறிய முடியாதா? அறிய முடியும் என்று சொன்னா இந்த சமூகத்தின் பிரச்சனைக்கான காரணத்தை அறிய முடியும் என்றாகிறது. இதற்கான தீர்வை இந்த சமூகத்தின் போக்கிலேயே காண்கிறது. இந்த போக்கு இருந்தா இந்த சமூகத்திலேயே பிரச்சனைக்கு தீர்வையும் பார்க்கலாம். அதாவது பிரச்சனைக்கான தீர்வை சமூகத்திலேயே காண முடியும், அறிய முடியும் சொல்லும் போது, சமூகத்தை புரிந்து கொள்ள முடியும் சொல்லும் போது பிரச்சனைக்கான காரணத்தையும் புரிந்து கொள்ள முடியும், அதற்கான தீர்வுகளையும் நம்ம புரிஞ்சு சொல்ல முடியும். இந்த கேள்வி, அதாவது இந்த உலகம் நம்மால் அறிய முடியுமா முடியாதா அறிய முடியாதா, இந்த கேள்விக்கு அறிய முடியாதுன்னு சொன்னா இந்த சமூக பிரச்சனைகளுக்கான காரணத்தை அறிய முடியாது என்றாகிறது. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியல, அதனுடைய பல போக்குகளுக்கான காரணத்தை அறிய முடியலன்னு ஆயிடுது. அப்படி இருந்ததுன்னா இந்த சமூக பிரச்சனைகளுக்கான காரணத்தையும் அறிய முடியாது என்றாகிறது. அதனால்
இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினையும் அறிய முடியாதுன்னு தான் நம்ம முடிவுக்கு வர வேண்டியது. இப்போ இந்த கேள்விக்கு பதில யார் யார் எந்தெந்த தத்துவ போக்குகள் எப்படிலாம் சொல்றதுன்னு பார்க்குறோம். இந்த கேள்வியை இன்னொரு தடவை சொல்றேன். இந்த உலகம் நம்மால் அறிய முடியுமா, அறிய முடியாதா? இந்த கேள்விக்கு கருத்து முதல்வாதத்தில் உள்ள சில தத்துவங்கள் முடியாதுன்னு சொல்லுது. முடியாதுன்னு அது பதில் சொல்லுது. பொருள் முதல்வாதம் முடியும் என்கிறது. இந்த உலகை நம்மால் அறிய முடியும் சொல்லுது பொருள் முதல்வாத கோட்பாடு தத்துவம். அதாவது இந்த உலகத்தின் உண்மை நிலைமைகளை நம்மால் உணர முடியாது என்று கருத்து முதல்வாதம் இந்த உலகத்தின் உண்மை நிலைமைகளை அறிய முடியும் என்று பொருள்வாதம் கூறுகிறது. பொருள்வாதம் சொன்னா அது பொருள் முதல்வாதம். அறிய முடியாது என்று கூறுகிற வாதத்தை அறிவண்ணவாதம். இப்போ நம்ம அறிய முடியும் சொல்றது பொருள் முதல்வாதம் சொன்னோம். கருத்து முதல்வாதத்துல அறிய முடியும் சொல்ற தத்துவம் இருக்குது. ஆனா பொருள் முதல் அளவுக்கு ஒரு தெளிவாத வைக்கல. அது புரிந்து கொள்ள முடியும், அறிய முடியும் சொல்லுது. ஆனா அதுல உள்ள பல போக்குகள், கருத்து முதல்வாதத்தில் இருக்கிற பல போக்குகள் உள்ள தத்துவங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த உலகை அறிந்து கொள்ள முடியாது. காண்ட் போன்றவுடைய மேலை நாட்டு தத்துவவாதிகளும் இந்த இதை உலகத்தை அறிய முடியாதுன்ற கருத்தை தான் வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம அடுத்த ஒரு புது விஷயத்துக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன விஷயம்னா, இப்ப எல்லாத்துலயும் 2 வந்ததுன்னு சொல்ற மாதிரியே இதுலயும் ஒரு 2 வருது. எதுல? பொருள் முதல்வாதம்னு ஒரு தத்துவம் சொன்னோம்ல, அந்த பொருள் முதல்வாதமும் ஒரு 2 பிரிவு இருக்கு. இந்த 2 பிரிவுல சேர்த்துதான் பொருள் முதல்வாதம் நம்ம சொல்லுறோம். அந்த 2 பிரிவுல முதல் பிரிவு இயக்கவியல் பொருள் முதல்வாதம், 2வது வரலாற்றியல் பொருள் முதல்வாதம். இதை தனித்தனியா ஒரு வகுப்புல எடுக்கணும் தான். இது சுருக்கத்துல எவ்வளவு தூரம் புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு புரிய வைப்போம். இதெல்லாம் தனித்தனியா பல வகுப்புகள் பேசணும். இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தை பல வகுப்பு எடுக்கணும், வரலாற்றியல் பொருள் முதல்வாதத்தையும் பல வகுப்பு எடுக்கணும். அப்போ நம்ம ஒரு பொதுவான முழுமையான ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும். இது ஒரு சுருக்க அறிமுகம் என்றதுனால ஒரு அறிமுகம் கண்டிப்பா இதை பற்றி ஒரு அறிமுகம் கொடுப்போம். இயற்கையை ஆராய்வது இயக்கவியல் பொருள் முதல்வாதம், வரலாறு சமூகம் பற்றி ஆராய்வது வரலாற்றியல் பொருள் முதல்வாதம். இந்த இரு பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். இது 2 என்னென்ன சொல்லுதுன்னு கூட நம்ம சுருக்கம் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். இயற்கையின் இருப்பையும் அதன் போக்கையும் ஆராய்வது இயக்கவியல் பொருள் முதல்வாதம். இயற்கை பற்றிய சிந்திப்பது, இயற்கை வளர்வது, மாறுவது, அதனுடைய அழிவுகள் எல்லாத்தையும் பற்றி ஆராய்வது இயக்கவியல், இந்த நேச்சுரல் சயின்ஸ்ன்னு சொல்றோம்ல, அதில் இருந்து வரக்கூடிய தத்துவ போக்குகள், அந்த அடிப்படை உருவாகின்ற தத்துவ போக்குகள் எல்லாமே இயக்கவியல் பொருள் முதல்வாதம். சமூகத்தின் தோற்றம், இருப்பு, மாற்றம், வர்க்கத்தின் தோற்றம், இருப்பு, மாற்றம், அதே போல அரசின் தோற்றம், இருப்பு, மறைவு ஆகியவை பற்றி ஆராய்வது வரலாற்றில் பொருள் முதல்வாதம். சமூகத்தில் இருப்பதை எல்லாத்தையுமே, இந்த இயற்கையை தவிர்த்து இயற்கைக்கு அப்புறப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே சமூகத்தில் காணப்பட்ட எல்லா விஷயத்தையுமே ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய தத்துவம் வரலாற்றில் பொருள் முதல்வாதம். இயற்கையும் சமூகத்தையும் மார்க்சியம் இயக்கவியல் என்ற ஒரு அணுகுமுறையிலிருந்து அணுகுது. இப்ப இந்த 2ஐயும் சொல்லிட்டோம். இயக்கவியல் பொருள் முதல்வாதம் சொல்லும்போது அதுல இயக்கவியல் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். வரலாற்றில் பொருள் முதல்வாதம் சொல்லும்போது அதுல இயக்கவியல் என்ற வார்த்தையை பயன்படுத்தாட்டி கூட மார்க்சிய தத்துவம் எல்லாமே இயக்கவியல் அடிப்படையில் தான் இருக்குது. நம்ம இது இந்த தத்துவத்தின் போக்குகள் மட்டும்தான் இதுல நம்ம பேசணும். அதனுடைய முடிவுகள் என்ன இருக்குது, அந்த முடிவுகள் மூலமாக என்ன விளைவுகள் ஏற்படுது என்பது மட்டும்தான் நம்ம இங்க பார்த்துருக்கிறோம். அதுல இந்த அணுகுமுறைன்ற இந்த இயக்கவியல் அணுகுமுறை இதை நம்ம தனியா வகுப்பா எடுக்கணும். ஏன்னா இயக்கவியல் ஒரு 3 விதிகளே இருக்குது. அந்த 3 விதிகளை புரிந்து கொள்வதற்கான கேட்டகரிஸ், வகையினங்கள் இருக்கு. இது ஒரு தனி வகுப்பா எடுத்தா கண்டிப்பாக தெளிவா நமக்கு புரியும். முக்கியமா அந்த தெரிஞ்சிட்ட பிறகுதான், இந்த இயக்கவியல் அணுகுமுறையை புரிஞ்சிட்ட பிறகுதான் மார்க்சிய தத்துவமே புரிய முடியும். இது ஒரு அறிமுக வகுப்பு. இந்த அறிமுக வகுப்புலயே இந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதம் எதையெல்லாம் பற்றி பேசுகிறது, அந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதத்துக்குள் எதெல்லாம் அடங்குது, அதுக்குள்ள பேசப்படுகிற பொருள்கள் என்ன, அதாவது கேட்டகரிகள் என்ன, அதாவது நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு கேட்டகரி புரிஞ்சுட்டா அந்த தத்துவத்தை நம்ம புரிந்து கொள்வது ஈஸி. அதனால இன்னைக்கு இந்த ஒரு அறிமுக வகுப்புன்றதுனால இந்த அறிமுக வகுப்புல இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தில் வரக்கூடிய இந்த கலைச்சொற்கள்லாம் என்னன்றது நம்ம பார்ப்போம். முதல்ல முக்கியமானது பருப்பொருள். இதனை ஆங்கிலத்துல மேட்டர்ன்னு அப்படி சொல்லுவாங்க. இந்த மேட்டர்ன்றதுக்கு பொருள் சொன்னா போதுமா, பருப்பொருள் சொல்லணுமா அப்படின்ற மாதிரியான கருத்து விவாதம் எல்லாம் நம்ம தனியா இயக்கவியலை பற்றி பேசும்போது நம்ம பேசுவோம். இப்போ பருப்பொருள் என்பதை எடுத்துக்குவோம். அதாவது மேட்டர் என்பது பருப்பொருள், பருப்பொருளும் இயக்கமும், விசும்பும் காலம்பும். இங்க விசும்புன்னு சொல்றது ஆங்கிலத்துல ஸ்பேஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த ஸ்பேஸும்
காலம் சொல்றது டைம், ஸ்பேஸ் அண்ட் டைம் தான் நம்ம விசும்பும் காலமும் என்ற தமிழ் சொல்லல் மூலமாக சொல்லுறோம். அப்போ நம்ம இயக்கவியல் பொருள்மொழிவாதத்துல என்னென்னலாம் வருதுன்னா பருப்பொருள், பருப்பொருளும் இயக்கமும், விசும்பும் காலமும், உணர்வு நிலை, அறிவு தோற்ற நிலை, உண்மை, இது போல இன்னும் சிலதெல்லாம் இருக்கு. நமக்கு ஒரு முக்கியமானதை ஒரு அறிமுகத்துக்காக நம்ம சொல்றோம். இதெல்லாம் பேசக்கூடியதுதான் இயக்கவியல் பொருள்முதல்வாதம். நம்ம இயக்கவியல் பொருள்மலம் தனி வகுப்பா எடுக்கும்போது இதை ஒவ்வொன்றா நம்ம விளக்கம் கொடுப்போம். அப்ப நிச்சயமா புரியும். இது கொஞ்சம் புரியாத புதிரா இருந்தா கூட இந்த அறிமுகத்துல இந்த கலைச்சொற்களின் அறிமுகமாக காதில் விழுந்ததாக இருக்கட்டும். நம்ம அடுத்தது நம்ம வரலாற்றியல் பொருள் முதல்வாதம் எதை ஆராய்கிறது அப்படின்னு பார்ப்போம். உற்பத்தி சக்திகள், உற்பத்தி உறவுகள், உற்பத்தி சக்திகளுக்கும் உற்பத்தி உறவுகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு, சமூகம், வர்க்கம், அரசு, சமூகத்தில் தனிநபரின் பாத்திரம், சமூக மாற்றம் ஆகியவைகளை பற்றி பேசுறது ஹிஸ்டாரிக்கல் மெத்தட்ஸ், வரலாற்றில் பொருள்மொழிவாதம் இதுதான் பேசுது. இது ஒவ்வொரு கலைச்சொற்கள் இருக்கு. உற்பத்தி சக்தின்னு இருக்கு, உற்பத்தி உறவுன்னு இருக்குது, அதுக்கு ரெண்டுத்துக்கு இடையான இயற்கைகள் தொடர்புன்னு ஒன்று இருக்குது, அப்புறமா வர்க்கம் சொல்றோம், அரசுன்னு பேசுறோம். இது எல்லாமே நம்ம வரலாற்றில் பொருள்மொழிவாதத்தை நம்ம ஒரு தனித்தனியா நம்ம கண்டிப்பா பார்ப்போம். நம்ம இந்த வார்த்தைகள், இந்த இப்ப சொன்ன பாருங்க, உற்பத்தி சக்திகள், உற்பத்தி உறவு, இந்த வார்த்தைகளை முதல் தடவை கேட்கறவங்களுக்கு ஒரு மிரள வைக்கும், திகைக்க வைக்கும். ஆனா இதை பத்திலாம் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக இந்த சொல்லின் பொருளை நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம். அது தத்துவம் அதை எப்படி விளக்குகிறதுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு இந்த சொல்லும் நமக்கு பெரிய மிரள வைக்காது, அந்த கருத்தும் அந்த பொருளும் நம்மள மிரள வைக்காது. ஈஸியா புரியுன்ற நம்பிக்கையோட கண்டிப்பா இது படிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த தத்துவம் பற்றிய விஷயத்த கேள்வி ஞானமாக இந்த வகுப்புகளை மட்டும் கேட்ட பத்தாது. அதற்கான சிறு நூல்கள் இருக்கு, பெரிய நூல்கள் இருக்கு. முதல்ல இந்த தத்துவத்தை காதால கேட்டதை இது மேற்கொண்டு விவரமாக புரியணும்னா தத்துவ சிறு நூல்களை நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அந்த தத்துவ நூல்களை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து அடுத்த விரிவான நூல்களை படிக்கணும். நூல்களையும் படிக்கணும், சக தோழர்களுடைய கருத்து பரிமாற்றம் வேணும். அப்புறமா இந்த தொடர் வகுப்புகளையும் நம்ம கண்டிப்பா கேட்கணும். இவ்வளவு செஞ்சா மட்டும்தான் தத்துவத்தை நம்ம முழுமையா புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு விஷயத்தை பார்த்துட்டு இந்த இன்னைக்கு ரொம்ப சுருக்கமான ஒரு அறிமுகமா தான் வச்சிருக்கிறேன். அதனால இன்னும் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இன்றைய பேச்சு நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த தத்துவத்துல இந்த கருத்து முதல்வாதம் பொருள் முதலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சொல்லும்போது இந்த கருத்து முதலும் பொருள் முதலம் ஒரு தத்துவ பிரிவாக சில பேருக்கு அது நன்மை பயக்கிறது, நமக்கு இது நன்மை இல்லை. இந்த சொல்லுதான் இந்த பிரிவுடைய நோக்கம். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். என்னன்னா, இந்த கருத்து முதல்வாதம் ஏன் ஆளும் வர்க்கத்திற்கு உரியது, இந்த பொருள் முதல்வாதம் சொல்லக்கூடியது ஏன் தொழிலாளருக்கு உரியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இருக்குது. இதுதான் ரொம்ப தத்துவம். தத்துவத்திற்கு என்று ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு தத்துவம் ஒரு கருத்தை சொல்லுதுன்னா அது எதா வேணா இருக்கட்டும், அதை சொல்லுதுன்னா போன ஜென்மம், எந்த ஜென்மம், எதா வேணா இருக்கட்டும், அது இருக்கும்போது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை வலியுறுத்துவதற்கு அது பாடுபடுகிறது. ஒவ்வொரு தத்துவமும் தன்னுடைய நோக்கத்தை வலியுறுத்துவதற்கு தான் பாடுபடுது. தடித்தடி புஸ்தகம்லாம் அதுக்கு தான் எழுதுறாங்க. கருத்து முதல்வாதம் சமூக சிக்கலுக்கான காரணத்தை சமூகத்தில் காணாது போன ஜென்மம் போன்று சமூகத்திற்கு வெளியே தேடுகிறது என்று முதலே நம்ம பார்த்தோம். பொருள் முதல்வாதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். சமூக சிக்கலுக்கான காரணத்தை சமூகத்திற்கு உள்ளேயே காண்கிறது, சமூக மாற்றத்தையும் சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வையும் சமூக வளர்ச்சியில் காண்கிறது என்பதை நம்ம முன்ன பார்த்தோம். இப்ப கூடுதலா என்ன பார்க்க போறோம்னா, இந்த தத்துவத்தின் வர்க்க சார்பு. ஒரு தத்துவம் ஏன் ஒருத்தங்களுக்கு தொழிலாளிக்கு என்ன சார்பா இருக்குது, இது முதலாளிக்கோ ஆளுவர்க்கத்துக்கோ சார்பா இல்லைன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது ரொம்ப தத்துவத்துல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நமது பார்வையின் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு தத்துவத்தின் வர்க்க சார்பு என்ன. அப்படி பார்க்கும்போதுதான் எந்த தத்துவம் நமக்கு பயனுள்ளது, அந்த தத்துவத்தின்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொள்ளும் போதுதான் நமக்கு ஒரு முழுமையான விடுதலையும் சுதந்திரமும் கிடைக்கும். இன்றைய சமூகத்தில் கருத்து முதல்வாதம் தக்க வைப்பதற்கே போராடுகிறது. இதுதான் அதனுடைய போக்கு. இந்த கருத்து முதல்வாதம் என்ன நினைக்குதுன்னா, இந்த சமூகத்தை இன்று இருக்கக்கூடிய நிலையை அப்படியே தக்க வைப்பதற்கு தான் போராடுது. அதாவது இன்றைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லாமல் அதனை விளக்கம் மட்டுமே கொடுக்கிறது. இந்த பிரச்சனை இந்த சமூகத்தில் தீர்வை சொல்லாது, ஆனா அந்த பிரச்சனைக்கான காரணத்தை விளக்கம் கொடுக்கும். இதனால இருக்கும், இல்லைன்னா அதனால இருக்கும், நீ இதை செஞ்சா போயிடும், இல்லைன்னா அதை செஞ்சா போயிடும்ன்றது ஒரு விளக்கம் மட்டும்தான் கொடுக்குது. ஆனா பொருள் முதல்வாதம் சமூக பிரச்சனைகளுக்கான காரணத்தை அறிந்து அந்த காரணத்தை அடைவதற்கான மறைவதற்கான வழிமுறைகளை கூறி அதனை நடைமுறைப்படுவதற்கு துணை நிற்கிறது.
பொருள் முதல்வாதம் மட்டும் என்ன சொன்னா அது வந்து இந்த இந்த சமூகத்தை தோன்றுவது யாருடைய மண்டையிலிருந்தோ மூளையிலிருந்தோ கருத்து உருவாகல, இந்த சமூகத்தின் வளர்ச்சியிலிருந்து தான் வந்து வருதுன்னு சொல்லும்போது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வையும் யாரோ ஒரு சிறந்த மனிதன் ஞானி ஒரு அறிஞர்கிட்ட இருந்தெல்லாம் இல்லாம இந்த பிரச்சனை எங்கு தோன்றியதோ அங்கிருந்தே பிரச்சனைக்கான தீர்வையும் பொருள் முதலம் கூறுது. அதனால வந்து இது வந்து இந்த இந்த தத்துவத்தை வந்து தொழிலாளர்களுக்கான தத்துவம் நம்ம சொல்லுவோம். அதாவது பொருள் முதல்வாதம் சமூக மாற்றத்தை கோருகிறது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கருத்து முதல்வாதம் இந்த சமூகத்தை தக்க வைப்பதற்கான போராடுது. ஆனா பொருள் முதல்வாதம் சமூக மாற்றத்தை கோருகிறது. நிச்சயமாக இந்த பிரச்சனை தீரணும் என்றால் இந்த சமூக மாற்றம் அடைய வேண்டும். சமூக மாற்றம் அடைய வேண்டுமானால் இதற்கான இந்த இந்த வகையான வளர்ச்சிகள் ஏற்படணும். இந்த வளர்ச்சிகளை ஏற்படும் பொழுது நாம் கண்டிப்பாக அதை மாற்ற வேண்டும். இது நம்ம அது போதாமை, இந்த சமூகத்தில் உள்ள போதாமை இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியது பொருள் முதல்வாதத்துல தான் இருக்கு. இந்த சமூகத்தை தக்க வைப்பது ஆளும் வர்க்கத்துக்கு நன்மை பயக்கிறது. முதலாளிக்கு நேரடியாக சொல்லலாம். இந்த சமூகத்தை தக்க வைப்பது அப்படி அது வந்து யாருக்கு நன்மை பயக்குதுன்னா இந்த சுரண்டு வர்க்கத்துக்கு, ஆளும் வர்க்கத்துக்கு, முதலாளித்துவத்திற்கு. இந்த சமூகத்தை மாற்றுவதில் தொழிலாளர் வர்க்கத்துக்கு நன்மை இருக்கிறது. இந்த சமூகம் இன்றைய இருக்கக்கூடிய நிலைமை தொழிலாளர் வர்க்கத்துக்கு சாதகமாகவோ இல்லை, அது நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இந்த சமூகத்திலேயே இதற்கான தீர்வு இருக்குதா இல்லைன்னு தத்துவம் சொல்லுது. அதாவது பொருள் முதல்வாத தத்துவம் தொழிலாளருக்கு சொல்லுது. இந்த சமூக மாற்றத்தில நமக்கான தீர்வு இருக்குது என்பது நம்ம பொருள் முதல்வாதம் சொல்றதுனால இந்த தொழிலாளிக்கான தத்துவம் வந்து பொருள் முதல்வாதம் தான் அப்படின்னு நம்ம சொல்லுறோம். இந்த தத்துவத்தின் சார்பு இப்ப நம்ம சொன்னது வந்து என்ன விஷயம்னா தத்துவத்தின் சார்பு கருத்து முதல்வாதம் சுரண்டும் வர்க்கத்திற்கு சாதகமாக இருக்கிறது. பொருள் முதல்வாதம் தொழிலாளர் வர்க்கத்திற்கு சாதகமாக இருக்கு. ஏன்னா இந்த பொருள் முதல்வாதம் தான் இந்த சுரண்டும் தன்மையெல்லாம் அம்பலப்படுத்துது. அதனால தொழிலாளர்களுக்கு பொருள் முதல்வாதம் வந்து சரியான தத்துவம் இருக்கும். கருத்து முதல்வாதம் கண்டிப்பாக அது ஆளும் வர்க்கத்துக்கு சாதகமா இருக்கும். இந்த ரெண்டுக்கு உள்ள வர்க்க சார்பை விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இரு தத்துவங்களையும் விரிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு அறிமுகம் தான். அதனால இந்த அறிமுகத்துல ஒரு முடிவுகள் தான் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். இந்த முடிவுகளுக்கான முழுமையான விவரங்களோட கூடிய விளக்கங்கள் வந்து இந்த தத்துவத்தை பற்றி விரிவா பேசப்படும் போது மட்டும்தான் முழுசா புரியும். இப்போ வந்து முடிவுகள் மட்டும் கன்க்ளூஷன் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம். முடிவுகள் ஒரு தத்துவத்தில் இருக்கிற முடிவுகள் மட்டும்தான் இங்க நான் சொல்லிட்டு வரேன். இந்த முடிவுகளுக்கான விளக்கங்கள் நிறுவப்பட்டதுன்னு சொல்றோம்ல, எப்படி நிறுவப்பட்டதுன்றதுலாம் விரிவா ஒரு தனி வகுப்புல நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இப்ப இது வரைக்கும் நம்ம வந்து இவரு பார்த்ததை சுருக்கமா இன்னும் ஒரு தடவை ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு தடவை நம்ம சொல்றேன். ஏன்னா எல்லாமே ரெண்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். என்னென்ன ரெண்டு இருந்தது அப்படின்றது திருப்பி ஒரு தடவை நினைவு கொள்வதற்காக நம்ம வந்து இப்ப நாங்கள் பார்க்கறது. அதாவது தத்துவம் இரு பிரிவுகளை கொண்டுள்ளது. ஒன்று கருத்து முதல்வாதம், மற்றொன்று பொருள் முதல்வாதம். அதே போல இந்த கருத்து முதல்வாதம் அதுக்குள்ளேயுமே ஒரு ரெண்டு போக்குகள் இருக்கு. அந்த போக்கு வந்து அகநிலை கருத்து முதல்வாதம், மற்றொன்று புறநிலை கருத்து முதல்வாதம். இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் இல்லை, அதே போல பொருள் முதல்வாதம் சொல்லக்கூடிய இந்த தத்துவமும் ரெண்டு தத்துவத்தை உள்ளடக்கி இருக்குது. அந்த ரெண்டு உள்ளடக்கிற தத்துவம் பிரிவு என்னன்னு சொன்னா இயக்கவியல் பொருள் முதல்வாதம், வரலாற்றில் பொருள் முதல்வாதம். இந்த ரெண்டும் தான் பொருள் முதல்வாதத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு தன்மைகள். இந்த ரெண்டு தன்மைகள் சேர்ந்ததுதான் மார்க்சிய பொருள் முதல்வாதம். இன்றைக்கு சுருக்கமான தத்துவத்தை பேசினதை விரிவா நம்ம வந்து இன்னொரு தடவை இந்த பேசப்பட்ட சுருக்கமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு விரிவான வகுப்பா பல வகுப்புகள் எடுக்க வேண்டிய நிலைமை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய பேச்சுக்களை சொற்பொழிவை நான் சுருக்கமாக இதோட முடிச்சுக்கிறேன். கேள்விகள் இருந்தால் நம்ம தொடரணும்.